தர்ம குணமிக்க தனுசு ராசி தனுசு லக்ன நேயர்களே, நீங்க மறக்க வேண்டிய குணத்தை ஃபர்ஸ்ட் பார்ப்போம். நீங்க என்னென்ன குணத்தை மறக்கணும் அப்படிங்கறத பார்ப்போம். முதல்ல மறக்க வேண்டியது உங்க முன்கோபத்தை தான். எவ்வளவு உயர்ந்த குணம், அந்த முன்கோபத்தால எவ்வளவு விஷயத்துக்கு எடுத்துக்கிறீங்க. அதனால அந்த முன்கோபத்தை, அதனாலே உங்களை அணுகவே பயப்படுவாங்க. அதனால முன்கோபத்தை நீங்க அவசியம் மறந்துடணும். மத்தவங்க மனசு பாதிக்கும்னு உங்களுக்கு தெரியும். அது ஆனா தெரியாத மாதிரி அவங்கள கண்டித்து பேசுவீங்க. இதனால என்ன மனசு பாதிக்கப்பட போகுது அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா அது பாதிக்கும்னு உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் அதை கண்டித்து பேசக்கூடிய பழக்கம் உங்ககிட்ட இருந்து நீங்க நீக்கிக்கணும். இதனால அவங்க நல்ல தன்மையை அவங்க மறந்துடுறாங்க. எனவே அதனால நீங்க அதை மறந்துடணும். அதே மாதிரி குறிப்பா அசட்டு பிடிவாதம், அந்த அசட்டு பிடிவாதம் பிடிப்பீங்க பாருங்க, அதையும் மறந்துருங்க. விட்டு கொடுக்கும் மனப்பான்மைய நீங்க கட்டாயம் கத்துக்க வேணும். சரி, உங்ககிட்ட இருந்து நான் கத்துக்க வேண்டிய குணம் என்னன்னு தெரியுமா? தோல்வியில சலிப்படையாத திட நம்பிக்கை உங்ககிட்ட இருக்கும். தோல்வி எத்தனை தடவை வந்தாலும் சரி, அதுல சலிப்பு அடையாம திட நம்பிக்கையோட அந்த காரியத்தை செய்வீங்க. அதை நாங்க உங்ககிட்ட இருந்து கத்துக்கணும். எதையும் விடாமுயற்சியோட செய்வீங்க. மற்றவங்களுக்கு உதாரணமா வாழணும்னு நினைப்பீங்க. இந்த குணத்தெல்லாம் உங்ககிட்ட இருந்து நான் கத்துக்கணும். நீங்க மத்தவங்க இருந்து கத்துக்க வேண்டிய குணம் என்ன தெரியுமா? விட்டு கொடுத்து போற தன்மையை நீங்க கத்துக்கணும். நிதானமா செயல்பட தெரிஞ்சுக்கணும். சகிப்புத்தன்மையை நீங்க வளர்த்துக்கணும். குறிப்பா 4 பேர் சேர்ந்து இருக்கிற இடங்கள்ல நீங்க யார் அப்படிங்கறத காமிக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. அதை விட்டுருங்க. யாருன்னு காமிக்காம இருக்க கத்துக்குங்க. யாருன்னு நீங்க காமிக்கிறதுனால எவ்வளவு பொறாமையை வாங்கிக்கிறீங்க, எவ்வளவு பெரிய லீடர் நீங்க, எவ்வளவு பெரிய லீடர்ஷிப் உங்ககிட்ட இருக்குது, எவ்வளவு பெரிய கிரேட் பர்சனாலிட்டி. ஆனா நீங்க யாருன்னு காமிக்கிறதுனால எவ்வளவு பொறாமையை வாங்கிக்கிறீங்க, எத்தனை பேர் உங்களை கமெண்ட் அடிக்கிறாங்க. அதனால நீங்க அந்த குணத்தை நீங்க விட்டுடுங்க. அந்த குணத்தை விட கத்துக்குங்க.